கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடிருக்கவே எழுந்திருந்தோ. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடிருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோ, மித்திரனே சுகபத்திரமருளும் என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ, பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ, பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமோ தீர்த்தோ சற்குணநாதன், சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ. என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. மனமே மனமே எல்லா சூழ்நிலையிலும் எங்களை வெட்கப்படுத்தாமல் நடத்துகிற நல்லதே, கண்ணீரை துடைக்கிற நல்லதே, கரம் பிடித்து வழிநடத்துகிற நல்லதே, நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு சங்கீதம் 77 அதனுடைய 2வது வசனம். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய ஒரு சங்கீதம். தன்னுடைய வாழ்க்கையில வந்த ஆபத்தான சூழ்நிலையில் தாவீது சொல்கிறாரு, என்னுடைய ஆபத்தில் நான் ஆண்டவரை தேடினேன் அப்படி சொல்கிறார். ராத்திரியில் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது இந்த விண்ணப்பத்தை தேவனை நோக்கி செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அங்கே ஆண்டவரிடத்தில் தாவீது சில கேள்விகளை வைக்கிறார். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே உமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் வரும்போது நிறைய கேள்விகள், கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம். ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் இது சம்பவிக்கணும், அவங்களுக்கெல்லாம் அப்படி சம்பவிக்கலையே, இவங்களுக்கெல்லாம் இப்படி சம்பவிக்கலையே, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன். இப்படி கஷ்டம் வரும்போது ஏராளமான கேள்விகள் நமக்குள்ளே வரும். அப்படி கேள்விகள் வரும்போது நமக்குள்ள ஒரு புலம்பலும் உண்டாயிடும்.
சில நேரங்களில் இந்த கேள்விகளெல்லாம் நம்மளை தேவனை விட்டு பின்மாற்றம் அடைய செய்துவிடும். தேவனை விட்டு நம்மளை தூரமாக கொண்டு போய்விடும். அதற்கு நாம் ஒருபோது இடம் கொடுத்துடவே கூடாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று ரோமரில் நமக்கு அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உண்மையாகவே தேவனை நேசிக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. சும்மா எதுவுமே சம்பவிக்காது. எல்லாமே ஆண்டவர் அறிஞ்சு அவருடைய விருப்பம் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு நாளும் ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். ஆனால் சங்கீதக்காரர் என்ன பண்ணார்னா, அந்த சூழ்நிலையில் இப்படி கேள்வியெல்லாம் கேட்டாலும் திடீர்னு அவருக்குள்ளே ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. என்ன வெளிப்பாடு பாருங்கள், 10வது வசனம். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்துள்ள வருஷங்களை நினைக்கிறேன். கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். இன்றைக்கி திடீர்னு ஏதோ ஒன்று நடந்துட்டுங்கிறதுக்காக உடனே தேவனை தூசித்து தேவனுக்கு விரோதமாக பேசி முறுமுறுத்து கேள்வி கேட்டு தேவனை விட்டுட்டு ஓடிடாதீங்க. இந்த கஷ்டங்களெல்லாம் தெய்வம் அனுமதிச்சிருக்கிறது நமக்கு நல்லதுக்காகத்தான். நம்மளை உருவாக்கி பண்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக உங்களை உபயோகப்படுத்தணும்னு விரும்புகிறாரு. எனவே இதெல்லாம் அனுமதிக்கிறார். ஆனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். மனதைரியமாக இருந்து ஆண்டவரை பின்பற்றுங்க. கடந்த காலங்களில் நடந்தெல்லாம் நினச்சி பாருங்கள். எத்தனை அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். வேதனையில் தூக்கினார் அல்லவா, வியாதியில் படுக்கையை மாற்றினார் அல்லவா, அழுகையின் பள்ளத்தாக்கெல்லாம் கடந்து போக உதவி செய்தார் அல்லவா. அப்படி இருக்கும்பொழுது ஏன் நம்ம வீணா ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே கசந்து கொள்ளணும்? கசப்பை விட்டுருங்க, கசப்பை எடுத்து போட்டுருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கூட தான் இருக்கிறார். இந்த கஷ்டத்தில் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார், உங்கள் வலது பக்கத்திலே இருக்கிறார். உங்களுக்கு துணையாக நின்று உங்களை உயர்த்துவார். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைக்கிறேன்னு சொல்லி அந்த கடந்த காலத்தில் நடந்த அதிசயங்கள்லாம் நினச்சி தேவனை துதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். அவங்க கூட இருந்து வழி நடத்துங்க. இந்த புலம்பலின் நேரத்தில் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.